மலபார் டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி சார்பில் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வருகை தந்திருக்கிற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களுக்கும், நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை நிவர்த்தி பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்க நம்ம காணொலி காட்சி மூலியமாக பார்த்திருக்கிறோம். இவர்களுடைய பணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஆண்டு இது அண்ணா நகர்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அண்ணா நகர் தொகுதியில இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இன்றைக்கு தியாகராய நகர் தொகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவர்கள் சமூக பணிகளில் ஈடுபட்டு மக்கள் பயன்பெறும், அது குறிப்பாக பசி, கல்வி, முதியோர், மருத்துவம், பல்வேறு வகையில அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க சிஎஸ்ஆர் நிதி மூலமாக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சமூக அமைப்பு மூலியமாக நேரடியாக பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நிவர்த்தி செய்கிறார்கள். உண்மையை சொல்ல போனா அவரோட குறைகளை நிவர்த்தி செய்கிறார்கள். அப்படி பசியற்ற உலக திட்டத்தின் மூலம் இந்தியாவில மட்டும் மலபார் போல 167 நகரங்கள்ல தினமும் 60,000 உணவுப் பொட்டலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய விஷயம். 67,000 பேருக்கு டெய்லி உணவு வழங்கின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் 19 நகரங்கள்ல, தமிழ்நாட்டில் மட்டும் 19 நகரங்களில் 6,460 உணவுப் பொட்டலங்களை இன்றைக்கு தினமும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஹைலைட். இங்க நம்மளுடைய தமிழகத்துல 6,460 பொட்டலங்கள் இன்று தினமும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கார்கள். எதுக்கு இது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நாள் செய்யறதுக்கு நாங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் பல நிகழ்ச்சிகள் செய்வோம். ஒரு நாள் செய்து 2 நாள் செய்து கஷ்டமா இருக்கும். ஆனா தொடர்ந்து ஆண்டு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி. இது ஒண்ணு மாணவர்களுக்கு உதவித்தொகை எப்படி பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு உதவித்தொகை. இது முதல்ல கடந்த 2022 நினைக்கிறேன், நான் தான் முதல்ல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சு தியாகராய நகர் தொகுதியில தொடங்கி வச்சாங்க திட்டத்துல. அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைல்கல், அதாவது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் அவர்களுடைய பங்களிப்பு 30,000 அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் 30,000 மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியிருக்கிறார்கள். அதுலயே ரொம்ப உறுதியா இந்த கல்வியாண்டில் கூட நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 2.40 கோடிக்கு நம்மளுக்கு உதவி வழங்கிட்டோம். பார்த்தேன், காணொலியில பார்த்தேன். 2.40 கோடிக்கு இந்த கல்வியாண்டில் இப்ப நடக்கிற 25-26 கல்வியாண்டில் 2.40 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகையாக தமிழகத்திற்கு மட்டும் வழங்குகிறார்கள். அது 10 கோடி ரூபாய். 25-26 ஆண்டுக்கான சிஎஸ்ஆர் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். அதுல குறிப்பா 2.40 கோடி ரூபாய் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் மைக்ரோ லேர்னிங் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே 18 மாநிலங்களில் 716 நுண்கற்றல் மையங்கள் MLCCS நடத்தி வருகிறார்கள். இது பள்ளி சாராத மற்றும் பள்ளி படிப்பை கைவிடும் குழந்தைகளுக்கு, முக்கியமா அதுதான், பள்ளி கைவிடும் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் சத்துணவுகளை வழங்கிட்டு இருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில 2 நுண்கற்றல் மையங்கள் நீங்க நடத்திட்டு வராங்க, 2 நடத்திட்டு வராங்க. இப்படி நான் சொல்லிட்டே போலாம். இவங்களுடைய பணிகள் நான் பார்த்த வரைக்கும், இது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சிகள்ல நான் எத்தனையோ நிறுவனங்கள் பண்ணிருக்கிறோம். ஆனா இவங்களுடைய நேரடி நிறுவனமாக இந்த நிறுவனம் இன்றைக்கு மக்களை சென்றடைகிற வகையிலே, ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு பயன்பெறுகிற வகையிலே பல திட்டங்களை தீட்டியிருக்கிற மலபார் குழுமத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்தமைக்காக நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இந்த நாடு
முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழகம் பல வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. பசியற்ற மாநிலங்களில் இன்றைக்கு தமிழ்நாடு ரொம்ப கம்மியா இருக்காங்க. பசியற்ற வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கம்மியா இருக்காங்க. ஏன்னு சொன்னா இங்க பகுத்தறிவு உள்ள மக்கள் அதிகம், உழைப்பில் உயர்ந்த மக்கள் நம் பகுதி மக்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் மேலும் பல திட்டங்களை இவர்கள் கொண்டு வர வேண்டும், இன்னும் பல நிதிகளை இங்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மலபார் குழுமத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.